நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறிவடை செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடி வரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஏற்ற காலம் இதுவே, தகுந்த காலம் இதுவே. கடவுளை நாடி தேடி வருகின்ற காலம் இதுவே. இஸ்ராயல் மக்கள் செல்வ செழிப்போடு வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வம் பெருகியதோ, வளமை வளர்ந்ததோ, அந்த அளவுக்கு அவர்கள் பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். நாடெங்கிலும் பலிபீடங்களை அமைத்து பிற தெய்வங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகின்றார், எச்சரிக்கின்றார். உங்கள் வீடு குடியேற்று போகும், நீங்கள் வாழும் நகரமும் குடியேற்று போகும், உங்கள் நிலம் தரிசாய் மாறிவிடும், முட்செடிகளும் முட்புதர்களுமே வளரும் என்று சபிக்கின்றார், வன்மையாக கண்டிக்கின்றார். காரணம், செல்வம் பெருக பெருக அவர்கள் தங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த கடவுளை மறந்தார்கள். பிற தெய்வங்களுக்கு பலிபீடங்கள் அமைத்து வணக்கம் செலுத்தினார்கள். அதனால்தான் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஏற்ற காலம் இதுவே. கடவுளிடம் திரும்பி வாருங்கள், மனம் வருந்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்கின்றார். தாவீது அரசன் தவறு செய்கின்றான். சிறு வயதிலேயே ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை இஸ்ராயல் நாட்டுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு அரசனாக கடவுள் ஏற்படுத்துகின்றார். பக்கத்து நாடுகளை எல்லாம் அவனுக்கு அடிபடையே வைக்கின்றார். செல்வம் பெறுகின்றது, வளமை வாழ்ந்து கொண்டே செல்கின்றது, நாட்டில் அமைதி, பகைவர்களால் எதிரிகளால் பயமில்லை, அச்சமில்லை, உல்லாசமாக ஆடம்பரமாக வாழ்ந்து வருகின்றான். இந்த உல்லாச வாழ்வு, ஆடம்பர வாழ்வு அவனுடைய கண்ணை மறைக்கின்றது. கடவுள் வருத்தப்பட்டு சொல்லுகின்றார் தாவீதை பார்த்து, உனக்கு இஸ்ராயல் நாட்டையும் யூதா நாட்டையும் கொடுத்தேன், பகைவரிடமிருந்து உனக்கு வெற்றியை கொடுத்தேன், நீ என்னை மறந்து விட்டாய், உன் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டாய், நீ செய்த தவற்றிற்காக உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன். என்ன தவறு செய்தார்? போர்க்களத்திலே படை வீரர்கள் உயிரை கொடுத்து போராடுகின்றார்கள். தாவீது அரசன் மட்டும் அரண்மனையிலே உல்லாசமாய் உலவி வருகின்றான். எதிரே பார்க்கின்றான் ஊரியாவின் மனைவியை. அவளை தன் மனைவியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். அவளோடு தவறான உறவு கொள்ளுகின்றான். தன் மனைவியாக்கிக் கொள்ள ஊரியாவை போர்க்களத்திலே கொன்று விடுகின்றான். தப்பு மேல் தப்பாக, பாவத்திற்கு மேல் பாவமாக செய்து கொண்டிருந்ததை பார்த்த கடவுள் நாத்தானை அனுப்பி, நீ செய்தது தவறு, உனக்கு எல்லாம் கொடுத்தேன், அப்படி இருந்தும் ஊரியாவின் மனைவியை உருவாக்கிக் கொள்ள விரும்பினாய், கேட்டிருந்தால் இன்னும் அதிகமாக கொடுத்திருப்பேனே, எனவே நீ செய்த பாவத்திற்காக உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தையை கொல்வேன் என்று பெத்சபாவுக்கும் தாவீதுக்கும் பிறந்த ஆண் குழந்தையை ஆண்டவர் கொன்று விடுகின்றார். தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து திருந்தி, என் பாவங்கள் என் கண்முன்னே நிற்கின்றன, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தியதால் சாலமோனை பரிசாக, மனமாற்றத்திற்கு பரிசாக கொடுக்கின்றார்.
ஆம், அன்பிற்குரியவர்களை, நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி மனம் மாறி மனம் வருந்தி கடவுளில் வரும்போது கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அந்த மன்னிப்பின் அடையாளமாக நமக்கு நல்ல வாழ்வையும் தர தயாராக இருக்கின்றார். எனவே நம்முடைய தவறுகளை உணர்வோம். இது ஏற்ற காலம், தகுதியான காலம். மன வருந்தி மன்னிப்பு கேட்போம், வாழ்வை பெறுவோம். ஆமென்.